அருட்கவி அருணகிரிநாதர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர் இயற்றிய கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நாம இப்ப 3 பார்ட்டா அருணகிரிநாதரை பார்த்தாச்சு. இது 4வது பார்ட். இந்த பார்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, 8 கோத்திரக்காரால ராஜேந்திர சோழன், அதாவது கங்கை கொண்ட ராஜேந்திர சோழன் அவர் காசிலேருந்து கங்காஸ்லேருந்து ஐஷன் வந்த தெற்கு பக்கத்துக்கு அவளுடைய ஃபேமிலிக்கெல்லாம் நல்லது பண்ணார். 450 நிகாசு கொடுத்து எல்லாம் பண்ணினார். அவளோட வம்சம் விருத்தியானதை பத்தி கூட நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதனால பார்ட் 4ல ஒன்லி அவ 8 கோத்திரக்காரா வந்தாலும் இல்லையோ அவளுடைய ஃபேமிலிஸ் பத்தி பார்க்க போறோம். 5வது பார்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது கோத்திரம் நம்பர் 1 பிரசாத வல்லபா தீட்சிதர். அவர் காஷ்யப கோத்திரத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு பிள்ளை இருந்தார், அதான் தக்க சபாபதி. அத நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் செகண்ட் இதுல கட்டியம் ராஜாக்கள்லாம் வரைச்சு கட்டியம் பாடுவார். ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர அப்படிலாம் சொல்லுவாள் இல்லையா? அப்படி தக்க சபாபதி என்றவருக்கு தக்கம்ன்ற ஒரு மியூசிஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணு வாசிப்பா. இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னது? ட்ரம்ஸ் வாசிப்பா. அதோட சேர்த்து யானையும் பிளற விடுவா. அப்ப அவ நம்பர் டாப் மோஸ்ட் தக்க சபாபதி தக்கத்துல வந்ததுனாலே டாப் மோஸ்ட் அர்த்தம். ஏன்னா அவளா எல்லாருமே டிண்டிமா போயிடுச்சு இல்லையா? டிண்டிமா போயிடுச்சுன்னா நம்ம பத்மபூஷன் எப்படியோ அந்த மாதிரி. அதனால அவருக்கு நம்பர் டாப் மோஸ்ட்ல இருந்தவர். அவர் அட்மினிஸ்ட்ரேஷனும் பார்த்துப்பார், கவிதையும் எழுதுவார், ராஜ்யாங்கத்துக்கு ஹெல்ப்பும் பண்ணுவார். அதனால அவர் வரைச்ச தக்கம் வாசிச்சு பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தக்க சபாபதின்றவருக்கு ஒரு பிள்ளை இருந்தார். அவருக்கு ஒரு கிராண்ட் சன் இருந்தார். அவெல்லாம் என்ன பண்ணிட்டான்னா, அப்பதான் ஆங்கிலேயர்கள், சமணர்கள், ஜைனீஸ் வேற வேற காரெல்லாம் இந்தியாக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டா. நிறைய வர ஆரம்பிச்சோன்னு இவளை இடம் பெயர்ந்தா. அதாவது ஒவ்வொரு ஊருக்கு வேற வேற ஊருக்கு போய் அவள்தெல்லாம் புரோகிதமா இருக்கட்டும், அப்புறம் யாகம் இருக்கட்டும், யக்கியம், அது அவளாமும் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இன்னொருத்தருக்கு சொல்லி தரத்துக்காக போயிட்டா. அதனால நம்மளுக்கு அவளோட டீட்டெயில்ஸ் கிடைக்கல. ஆனா அவரு தக்க சபாபதியோடைய கிராண்ட் சன் இருக்காரு இல்லையா, பாஸ்கர ராயான்னு பேர் அவருக்கு. அவர் சான்ஸ்கிரிட்ல பிரசன்ன காவியம்ன்ற ஒரு சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் எழுதியிருக்காரு, அதாவது காவியம் எழுதியிருக்காரு அவர். அது நம்பர் 1க்கா இருந்தது. அது திருமியூச்சூர்ல நம்ம அம்பாள் இருக்காளோ லலிதா அம்பாள், லலிதா பரமேஸ்வரிய பத்தி சொல்றதுதான் பிரசன்ன காவியம். அவருக்கு எல்லா அம்பாளோட அனுகிரகத்துல அவர் அம்பா உபாசகர். அதனால பிரசன்ன காவியம் என்ற சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் அவர் எழுதி அதுல பிரசித்தமானார். அவருக்கு ஒரு பையன் இருந்தார். யாருன்னா தியாகராஜன் பேரு. அந்த தியாகராஜன் யாருன்னா, நம்ம இப்ப இருக்கிற முள்ளாண்டரம் சொல்றோம் இல்லையா, அருணகிரிநாதருடைய வம்சத்துவாளுக்கெல்லாம் சிதம்பரமும் காஞ்சியும் தான் ரொம்ப அவளுக்கு குலதெய்வம் மாதிரி அவ வச்சுட்டு போற்றி பண்ணிட்டு இருந்தா. அதனால அவருக்கு தியாகராஜன் பேர் வச்சா. சிதம்பரத்துக்கு சம்பந்திச்சு தியாகராஜன் அப்படின்னு வச்சுட்டா. அவர் என்ன பண்ணினார்னா, நம்மளுக்கு இப்போ அங்க ஒரு நிமிஷம், கும்பகோண மடம் இருக்கு இல்லையா, காஞ்சி காமகோட்டி பீடம் மடம் கும்பகோணத்துல இருக்கு. அங்கேயே ஒரு கல்வெட்டுல எழுதியிருக்கா தியாகராஜன். அவர் அந்த ஒரு நம்ம காஞ்சி மடத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் அவரும் உழைச்சிருக்கார். அவரை பத்தி அதுல லிஸ்ட் வந்திருக்கு. அவர் தான் பிற்காலத்துல ராஜநாதபுரம்னு சொல்றோம் இல்லையோ, அங்க ஒரு மடத்தை நிறுவி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணின்றாரு இல்லையா, அந்த மடத்தை கூட இவர் தான் நிர்ணயம் பண்ணிட்டு எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு வச்சுட்டு இருந்தார். அவருக்கு
தியாகராஜன் இருக்காரோ இல்லையோ, அவருக்கு 2 பசங்க, ஸ்வயம்பூன்னு ஒரு பையன், குருசுவாமின்னு ஒரு பையன். இந்த ஸ்வயம்பூ பத்தியும் குருசுவாமி பத்தியும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்க போறோம். இப்ப வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு தடவை சின்னதா பிரீஃபா சொல்லிடுறேன். பிரசாத வல்லப தீட்சிதர் காஷ்யப கோத்திரத்தை சேர்ந்தவர். அவருடைய பையன் தக்க சபாபதி, அவருடைய கிராண்ட் சன் பாஸ்கர ராயா, அவருடைய பையன் தியாகராஜன். தியாகராஜனோட பையன் ஸ்வயம்பூன்றவர் ஒருத்தர், குருசாமின்றவர் ஒருத்தர். ஓகேவா? இது நம்பர் 1. அவர் ஐஷன் வந்ததுல ஃபர்ஸ்ட். 2வது யாருன்னா கௌதம கோத்திரத்தை சேர்ந்த பாஸ்கர கவி. அவருக்கு 2 பசங்க, தட்சிணாமூர்த்தி யக்வா, பாஸ்கர தீட்சிதா. அவர் கௌதம கோத்திரம். 3வது யாரு? ராஜநாத கவி, சாவர்ணிய கோத்திரத்தை சேர்ந்தவா. இவருக்கு 3 பசங்க, வித்யாபதி மகி, திவாகர கவி, சூரிய பட்டா. இதுல வெச்சவா பேரையே வச்சுட்டு இருக்காளேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அவெல்லாம் ஒரே அக்ரஹாரத்துல வாழ்ந்து எல்லாம் பண்ணியதுனால ஒருத்தருக்கொத்தர் எல்லாத்துலயும் ரொம்ப அந்யோன்யமா அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி அப்படின்னு தான் கூப்பிட்டுன்றதா. ஏன்னா இப்ப கூட என்ன இருக்கு, எல்லாரும் என்ன சொல்லுவா, சக கோத்திரத்துல கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னுவா இல்லையா. அதனால இவால வேற கோத்திரக்காரனா ஒன்னே அத்தை வந்திருக்கா பாருமா, மாமா வந்திருக்கா பாருமா, அப்படிதான் சொல்லுவா. அதனால பேரு கூட அவளுக்கு ஒன்னாதான் ஈக்குவலா தான் இருக்கும். மகின்னு இருக்கும், இன்னொரு ஃபேமிலி கூட மகின்னு வருது. அதனால என்னடா இவா எல்லாம் ஒரே மாதிரி பேர் வச்சிருக்காளேன்னு நினைக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தரும் இருக்கலாம். ஏன்னா வம்சம் தானே விருத்தி ஆயிட்டே போறது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆறதுனால பேர் அப்படிதான் இருக்கும். அதனால கவலை கிடையாது. ஓகேவா? 4வது व्यक्ति சுப்பிரமணிய கவி. அவர் சாண்டல்ய கோத்திரத்தை சேர்ந்தவர் இல்லையா. அவருடைய பசங்க பேர் என்ன? குருமூர்த்தி கவி, சிவசூரிய மகி. இப்ப பார்த்தேல முன்னாடி இருக்காருக்கும் மகியும் இருக்கு, கவியும் இருக்கு. மகின்றவரும் கவின்றவால கவிதைன்னா கவிதை பாடுவா, மகின்றவ இந்த யாகம் யஜ்யம் சொல்லி தருவா, குருவா இருப்பா, அந்த மாதிரி இருப்பா. அவ்வளவுதான். அடுத்தது ஜடாதாரீஷ தீட்சிதர், ஸ்ரீவத்ச கோத்திரத்தை சேர்ந்தவர். அவளுடைய பசங்கள்லாம் யாரு? சிவசூரிய மகி, சுப்பிரமணிய மகி, ராமலிங்க மகி, ராமச்சந்திரா. இவா 4 பேரும் ஜடாதாரீஷ அவருடைய பசங்க. அடுத்தது 6வது நீலகண்ட கவி, பாரத்வாஜ கோத்திரம். அவருடைய பசங்க பேரு சங்கர யஜுவா. யஜுவானா யஜ்யம்லாம் பண்றவா, யஜ்வா. நீலகண்ட மகி, யஜ்ஞ நாராயணா, ஆனந்த கவி. அப்புறம் 7வது சோமநாத தீட்சிதர். அவர் கௌதம கோத்திரத்தை சேர்ந்தவர், சாமவேதி. ராஜநாத கவி, வெங்கட கவி. இந்த வெங்கட கவி, ராஜநாத கவி இதெல்லாம் ரெகுலரா வச்சுக்கிற பேர் தான் அவெல்லாம். அதனால இதேதான் வந்துட்டு இருக்கும். மல்லிகார்ஜுன பட்டா சன்ஸ்கிருதி கோத்திரம் இருக்கா இல்லையா, அவரோட தேவரம்மான்ற ஒரு பொன் குழந்தையும் அவளோட வந்தது. இதுதான் அவர் ராஜேந்திர சோழன் முதல் அவர் கங்கை கொண்ட ராஜேந்திர சோழன் ஐஷன் 8 கோத்திரக்காரர்களுடைய வம்சங்கள். இதுதான். இப்ப நம்ம ஓவராலா 8 கோத்திரக்காரால் ஐஷன் வந்தரும் இல்லையோ, அவளை ஒட்டி அவ குழந்தைகள், அவ பேர குழந்தைகள் எல்லாரும் ஒரே இடத்துல ஒரே 21 வீட்டுல அக்ரஹாரத்துல ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப என்ஜாயபிளா, ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுத்து அந்யோன்யமா ஒரு கோவில், அதாவது ரேணுகாம்பாள் கோவில் அங்க முன்னாடியே இருந்திருக்கு. ரேணுகாம்பாள் அவளுடைய கோவில் இருக்கு. அப்புறம் பால வரதராஜ சுவாமியோட கோவில் இருக்கு. அதுக்கப்புறம் தான் சிவன் கோவில்லாம் வந்துட்டு இருக்கு, ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அருணகிரிநாதர் பரப்பர். இப்ப நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஒவ்வொரு கோத்திரத்துக்காரால பத்தி. சோ நெக்ஸ்ட் வரச்ச உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். இந்த தியாகராஜன் அவருடைய பிள்ளை இருக்காரு இல்லையோ, ஸ்வயம்பூ குருசுவாமி, அவருடைய லீனேஜ், அவருடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் என்ன பொறுமையா கேட்டு எல்லாத்தையும் கேட்டுன்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். இதுல எதனா ப்ராப்ளம் இருந்து எதனா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு என்ன கேளுங்க. அதுக்கப்புறம் அப்பதான் என்னால இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி என்னால பார்க்க முடியும். அவர்கிட்டயும் மிஸ்டர் முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் இருக்காரோ இல்லையோ, அவர்கிட்டயும் என்னால கேள்விகள் கேட்க முடியும். நான் பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது. அதனால
உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க ரிலேஷன்ஸ்க்கு, உங்க பசங்களுக்கெல்லாம் இது ஷேர் பண்ணுங்க. அவளும் தெரிஞ்சுக்கட்டும் திருப்புகழ்னா என்னது, அருணகிரிநாதர்னா யாரு, அந்த காலத்துல நவால எப்படி இருந்தா. இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்க அருணகிரிநாதன் சம்திங் எல்ஸ், அதெல்லாம் நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம ஜஸ்ட் அவருடைய திங்ஸ் எடுத்துட்டு நம்ம பண்ண போறோம். வெறுமே அருணகிரிநாதர் ஒண்டி சொல்லிடணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. அவருடைய ஃபோர் ஃபாதர்ஸ் நம்ம சொன்னாதான் நம்மளுக்கு ஒரு டிஎன்ஏன்னு ஒரு ஸ்ட்ரென்த் வரும், நம்மளுக்கு பாடியில பூஸ்ட் குடிச்சா மாதிரி இருக்கும். அதனாலதான் இதெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் நானு. ஏதோ இன்னும் ரெண்டே எபிசோட், இன்னொரு 3வது எபிசோட்ல வந்து மிஸ்டர் எம்.ஆர். வெங்கட சுப்பிரமணியம் இருக்காரு இல்லையா, அதான் முள்ளண்டம் ராமநாத கவி சிவதாசன், அவர்கிட்டயே நேரடியா நான் கேள்வியெல்லாம் கேட்கலான் இருக்கேன். இது வரைக்கும் நடந்ததுல நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க அப்படின்னுட்டு டைரக்டாவே கேட்கலான் இருக்கேன். நீங்களும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஜஸ்ட் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, செய்யலாம். ஓகேனா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஐயோ, நம்மளுக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கா, இன்னும் நம்ம நன்னா பண்ணணும், நன்னா தேடி நம்ம கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் நிறைய சொல்லணும், கரெக்டா சொல்லணும், நிஜமா இருக்கிறத சொல்லணும்னு ஆசையா இருக்கும் எனக்கு. நன்றிகள். இது வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றிகள். நன்றி நன்றி நன்றி. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.